மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 32 தொடக்கம் 38. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். சிந்தனை: வாய் பேச முடியாத நிலையில் எமது விருப்பு வெறுப்புகளை, எமது கருத்துக்களை, எமது கவலைகளை, மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் தன்னம் தனியாக இருக்கின்ற அவல நிலையையும் அடைவோம். உருவகமாக சொல்வதானால், மற்றவர்களிடமோ அல்லது கடவுளிடமோ நம்மை பற்றி சரியாக வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லாத போது இந்த பேய் பிடித்தவர் நம்மை அடையாளப்படுத்துகிறார். நம் ஊமைத்தனம் பெரும்பாலும் குழப்பமான சிந்தனையின் விளைவாகும். அதனால் நாம் கடவுளின் நிலையான உண்மையின் வெளிச்சத்தில் நம்மை நாமே புரிந்து கொள்ள தவறுகின்றோம். ஆன்மீக ஊமைத்தனம் என்பது இறைஞானத்தில் ஊன்றப்பெறாத வெற்று வார்த்தைகளால் பேசுவதற்கு ஒப்பானது. நாம் அதிகம் பேசலாம், ஆனால் நம் உள்ளங்கள் கடவுளோடு இணைந்திருக்காவிட்டால் நம் வார்த்தைகள் செபமாக இல்லாமல் இரைச்சலாகவும், வெளிப்பாடாக இல்லாமல் எதிர்வினையாகவும், உள்ளத்தின் நேர்மையான பகிர்வாக இல்லாமல் உளறல்களாகவும் மாறிவிடுகின்றன. மற்றவரோடு உண்மையாகவே தொடர்பு கொள்வது என்றால் என்ன? அது வார்த்தைகளை பெருக்குவதோ, வாதித்து வெற்றி கொள்வதோ, மற்றவர்கள் பார்க்கும்படி எம்மையும் எமது கருத்துக்களையும் காட்டிக்கொள்வதோ அல்ல. உண்மையான தொடர்பாடல் உண்மையில் இருந்து தொடங்குகிறது. அதாவது நம் உள்ளத்தில் இருக்கும் கடவுளின் உண்மையில் இருந்து தொடங்குகிறது. அப்போது நாம் பேசும் வார்த்தைகள் நம்பிக்கையாலும் இறை ஞானத்தாலும் செழுமை அடைகின்றன. நாம் பேசுவது அதிகமானதாகவோ குறைவானதாகவோ இருந்தாலும் வார்த்தைகளையோ அல்லது கருத்துக்களையோ மட்டும் வெளிப்படுத்துவதில்லை. நாம் எம்மையும் கடவுளுடனான எமது ஒன்றிப்பையும் மற்றவர்கள் மீது கொண்ட அன்பையும் வெளிப்படுத்துகின்றோம். மேலும் பேசப்படும் வார்த்தைகள் கடவுளின் அரசை கட்டி எழுப்புவனவாகவும் இருக்க வேண்டும். எமது அன்றாட உரையாடல்கள் கூட கடவுளின் அரசை கட்டியெழுப்ப உதவ வேண்டும். வார்த்தைகள் சுயநலத்தில், கோபத்தில், புற பேச்சில் பேசப்படும் போது அவை இறையரசை கட்டியெழுப்பாமல் அதனை தகர்த்தெறிகின்றனவாக அமைந்து விடுகின்றன. எனவே எமது வார்த்தைகள் கனிவான, ஊக்கமூட்டுபவையாக, ஆறுதல் அளிப்பவையாக, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவையாக, கடவுளின் அன்பை வெளிப்படுத்துபவையாக, எமது உள்ளத்தில் இருந்து வருபவையாக அமைய வேண்டும். உடல் ரீதியாக அந்த மனிதனின் பேயை ஓட்டிய இயேசு தமது இறை வல்லமைக்கு சான்று பகர்கின்றார். இவ்வாறு இயேசு பேயை ஓட்டியது ஒரு மீட்பின் அடையாளமாகும். வார்த்தையான இயேசு மனித மொழியை ஒரு புனித நோக்கத்திற்காக மீட்டெடுக்கின்றார். உண்மைக்கு குரல் கொடுக்கவும், அன்பினில் மனிதர்களை ஒன்றிணைக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை புகழவும் மனித மொழியை மீட்டெடுக்கின்றார்.
மேலும் இயேசு எமக்குள் இருக்கும் பாவம் என்ற ஊமை தன்மையை விரட்டவும் விரும்புகின்றார். அதாவது இறை உண்மைகளை கனிவுடன் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக வெற்று வார்த்தைகளை, தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகளை பேசும் பாவத்தையும் ஒவ்வொரு தீய சோதனையையும் விரட்ட விரும்புகிறார். தீயவனின் பொய்களையும் சோதனைகளையும் நாம் பேசும்போது உண்மையை பேசாத எமது ஊமைத்தனம் மற்றவர்கள் இறை உண்மைகளை கேட்க முடியாத செவிடர்களாக்கி விடுகின்றன. இயேசு நம் உள்ளங்களையும் மனங்களையும் தூய்மைப்படுத்த நாம் அனுமதிக்கும் போது அவர் நம் நாவின் கட்டுக்களை அவிழ்த்து விடுகின்றார். நேர்மையுடன் செபிக்கவும், தெளிவாக பேசவும், உறுதியுடன் சான்று பகரவும் அவர் அருள் தருகின்றார். இதுவே உண்மையான விடுதலையின் கனியாகும். செபம். ஆண்டவரே, உமது உண்மையை எடுத்துச் சொல்ல ஒருபோதும் அச்சம் கொள்ளாதிருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.